அன்பான அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் வருகின்ற மருத்துவர் நாமம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அரசனை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் அரசனை வழங்குகின்றவர்களோடு இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் மருத்துவர் கிரிசாந்த் வேதநாயகம் தாயத்திலிருந்து. வணக்கம் ஐயா. வணக்கம். மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த தெங்கு ஒழிப்பன்ற விடயங்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் கூட அதனால் பாதிக்கப்படுகின்ற விடயங்கள் கூடிய விடயமாகவும் அது இறப்புக்குரிய விடயமாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் சென்ற பதிவிலே பார்த்திருந்தோம். சாதாரணமான எல்லோருக்குமான ஒரு அணுகுமுறையாக இந்த முறை நாங்கள் பார்ப்போம் முதியோர்களுக்கான இந்த தெங்கினால் அவர்களுடைய இப்பொழுது இருக்கின்ற பாதிப்புகள் மிக ஆளுமையாக இருக்கின்றது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது அதை எப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? தென்கின்ற இப்பொழுது புதிய பரிமாணங்கள் என்ன மாதிரி இருக்கின்றது? அதாவது முக்கியமாக நாங்கள் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த முதியவர்கள் என்றவர்கள் யார் என்று நாங்கள் முதல் ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது நாங்கள் இப்போது ஒரு 60-70 வயசுக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் முதியவர்கள் என்று சொன்னாலும் கூட, இப்போது சாதாரணமான தரவுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இந்த 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் பல விதத்திலே எல்லா நோய்களினாலும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த டெங்கு நோயும் இதற்கு ஒரு விதிவிலக்கு அல்ல. எனவே என்ன நாங்கள் இதில் சொல்லுவோம் என்றால், அதாவது ஒரு 30 வயது அல்லது 40 வயது ஒரு இடத்தை நாங்கள் குறிவைத்து அந்த 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய உடல் நிலையை ஒழுங்காக பராமரித்துக் கொள்வதன் மூலமாக அவர்கள் அனைத்து நோய்களிலும் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்திலே இந்த டெங்கு நோயினுடைய தாக்கமும் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளிடமிருந்தும் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இது மிகவும் முக்கியமானது. எனவே நாங்கள் இப்போது என்ன சொல்லுகிறோம் என்றால், 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தங்களை ஒழுங்காக பரிசோதித்து பார்க்க வேண்டும். குறைந்தது 3 மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் ஒழுங்காக இரத்த பரிசோதனை ஆகிய நாங்கள் சொல்லுவோம் லிப்பிட் ப்ரொஃபைல் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொழுப்பினுடைய அளவு, இந்த கொழுப்பினுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் என்று சொல்லுகின்ற போது அதிலே முதலாவதாக வருவது என்ன? இரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலினுடைய அளவு. இரண்டாவதாக அந்த இரத்தத்தில் இருக்கிற ட்ரைகிளிசரைட் என்று சொல்லப்படுகிற முக்கூட்டு அமிலங்களின் அளவு. மூன்றாவதாக கொழுப்பு அமிலங்கள் ஃபேட்டி ஆசிடினுடைய அளவு. இவை எல்லாமே இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரத்தத்திலே இருக்கின்ற கொழுப்பினுடைய அளவை பரிசோதிக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு முடிவாக இருக்கின்றது. எனவே இந்த முடிவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், குறைந்தது 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் குறைந்தது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயமாக பரிசோதித்து பார்ப்பது மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த கால பகுதிகளிலே தான் பலதரப்பட்ட புற்றுநோய்களுடைய தாக்கம், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக கூடுதலாக இந்த 40 வயசு 50 வயசு வருகின்ற போது அவர்களுடைய மாதவிடாய் நிற்கின்ற ஒரு காலம். இதன் காரணமாக அவர்களுடைய உடல் பலதரப்பட்ட ரசாயன மாற்றங்களுக்கும் பல உடல் மாறுபாடுகளுக்கும் உட்படுகின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே தான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், செர்வைக்கல் கேன்சர் என்று சொல்லப்படுகிற புற்றுநோய் ஏற்படுகின்ற காலம். எனவே இந்த 40க்கும் 50 வயசுக்கும் இடைப்பட்ட காலமானது மிகவும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலத்திலே இந்த பொற்காலத்தை நாங்கள் ஒழுங்காக பராமரிப்போம் என்றால், நாங்கள் வாழ்க்கை காலம் முழுக்க எங்களுடைய வாழ்க்கை காலத்தை 90-80 வயசு மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக முடியும். இந்த வாழ்க்கை 40 வயசு மேற்பட்ட வாழ்க்கையை நாங்கள் ஏனோதானோ என்று கழித்தோம் என்றால், அதாவது ஒரு பிளட் செக்அப்புக்கும் போவதில்லை, ஒழுங்காக வைத்தியரை காணுவதில்லை. நாங்கள் சாதாரணமாக சொல்லுவோம் இந்த பிளட் சுகர் லெவல், அதாவது ஒரு ரத்தத்தில் இருக்கின்ற சீனியினுடைய அளவை 40 வயசுக்கு மேற்பட்டவர் 1 மாதத்துக்கு ஒருக்காவது சோதித்து பார்க்க வேண்டும். அது மிக மிக முக்கியமான ஒன்று. அதே நேரத்திலே அந்த HbA1c என்று சொல்லப்படுகிற 3 மாசம் மட்டும் ரத்தத்தில் இருக்கின்ற அந்த பிளட் சுகர் சீனியினுடைய அளவை
பேணுகின்ற பராமரிக்கின்ற ஒரு முறை HbA1c என்று சொல்லுவோம், அதுவும் ஒரு இரத்த பரிசோதனை. இவை எல்லாவற்றையுமே 3 மாசத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். எனவே இவையெல்லாம் ஒருவருக்கு சாதாரணமாக இருக்கின்ற பட்சத்திலே அவருக்கு சொன்னது போல் இந்த டெங்கு நோய் ஏற்படுமாக இருந்தால் அவர் இந்த டெங்கு நோயிலிருந்து முற்றிலுமாக தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஒருவருக்கு பிளட் சுகர் இருக்கின்றது, உயர்குருதி அமுக்கம் இருக்கின்றது, இரத்தத்திலே ஹை கொலஸ்ட்ரால் இருக்கின்றது, கூடுதலான கொலஸ்ட்ராலின் அளவு இருக்கின்றது என்றால் அவருக்கு இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் ஏற்படுமாக இருந்தால் அவர் ஒரு பாரதூரமான இடத்துக்கு கொண்டு போய்த்தான் அவரை விடும் என்பது நிச்சயம். இப்ப நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் டெங்கு ஒரு வயசுக்குட்பட்ட ஆட்களுக்கும் அல்லது 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த 2 வயசுக்காரருக்கும் இதை கண்டுகொள்வதற்கான வழிவகைகளில் மாற்றம் உள்ளதா? இல்லை, அப்படி என்று இல்லை. அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், ஒருவருக்கு உதாரணமாக காய்ச்சல் ஏற்படுகிறது. அந்த காய்ச்சலானது சரியான மிக கூடிய காய்ச்சலும் இல்லை, மிக குறைந்த காய்ச்சலும் இல்லை, ஏறக்குறைய செல்சியஸ் இதிலே சொல்லுவோமாக இருந்தால் ஒரு 38 அல்லது 38.5 பாகை செல்சியஸ் அல்லது ஃபரனைட்னு சொல்லுவோம், 100லிருந்து 101 பாகை ஃபரனைட்டுக்கு தான் இந்த காய்ச்சல் இருக்கும். ஆனால் அந்த காய்ச்சலை பார்க்கின்ற போது நோயாளியினுடைய அந்த உடல் நிலைமை ஒரு பாரதூரமாக இருக்கும். காய்ச்சல் கொஞ்சமாக இருக்கும், ஆனால் நோயாளியாலே அந்த காய்ச்சலை தாங்க முடியாத அளவு நடுங்கிக் கொண்டு கை கால் வரை எழும்பி திரிய இயலாது, வாசை அசைக்க முடியாது, தண்ணீர் விழுங்க முடியாது. இவ்வாறு அதாவது காய்ச்சலின் அளவு குறைவாக இருந்தாலும் அந்த நோயினுடைய அதாவது நோய் பாதிப்பானது, அந்த நோயாளியில ஏற்படுகின்ற நோய் பாதிப்பானது கூடுதலாக இருக்கின்ற போது அந்த இடத்திலே நாங்கள் என்ன ஒரு சந்தேகம் கொள்ள முடியும், இந்த நோயாளிக்கு டெங்கு ஏற்பட்டு இருக்கிறதான்னு சந்தேகம் கொள்ள முடியும். எனவே நாங்கள் முதல் நாளிலேயே நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஃபுல் பிளட் கவுண்ட் எனப்படுகிற இரத்த பரிசோதனையை செய்து பார்க்கலாம். அதே நேரத்திலே டெங்கு ஆன்டிஜன் எனப்படுகிற ஒரு சோதனையும் இருக்கிறது, அதையும் கூட நாங்கள் செய்து பார்த்து அதன் மூலமாக இந்த நோய் ஏற்படுகிறதா என்பதை அறிய முடியும். இது அனைவருக்குமே பொருத்தம், அதாவது சின்னவர்களுக்கும் பொருத்தம், 40 வயசுக்கு மேற்பட்டவருக்கும் பொருத்தம். என்ன, இந்த 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் என்னுடைய தனிப்பட்ட இந்த 38 வருட கால வாழ்க்கையிலே சுகாதார வாழ்க்கையிலே நான் கண்டது என்னவென்றால், இந்த வயது கூடியவர்களுக்கு இந்த டெங்கு நோய் ஏற்படுமாக இருந்தால் அதனுடைய தாக்கம், அதாவது அவர்கள் உடம்பிலே அவர்கள் அதை தாங்குகின்ற சக்தி வயது கூடியவர்கள் கொஞ்சம் குறைவாக இருப்பதைத்தான் என்னாலே காண முடியும். அதே நேரத்தில் ஒரு 8 வயது 10 வயது 15 வயது பையன் எடுத்துக்கொண்டால் அவன் சிம்பிளாக இந்த நோயை அப்படியே எடுத்துக்கொண்டு போய்விடுவான். இதுதான் அந்த வித்தியாசமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மருத்துவ ரீதியாக இப்பொழுது நீங்கள் முன்கூறியது போல பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சில மருத்துவமனைகள் வியாபார ரீதியாகவும் நடைபெறுகின்றது, சில மருத்துவமனைகள் இலவசமாக அரச மருத்துவமனைகள் நடைபெறுகின்றது. அப்படி இருக்கின்ற போது இதை பயன்பெறுபவர்கள், பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் இலவசமாக பரிசோதனை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா தாயகத்தில்? இதை நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், முக்கியமாக என்ன எங்களுக்கு அவசியம் என்றால், நாங்கள் இந்த சிஸ்டத்தை 100க்கு 100% அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மருத்துவமனைக்கு போய் அவர்கள் லாபகரமாக செய்கிறார்கள், இந்த மருத்துவமனைக்கு போய் லாபகரமாக செய்கிறான்னு சொல்லி வேலை இல்லை. நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிளட் சுகரை சோதித்து பார்க்க வேண்டும். 3 மாசத்துக்கு ஒரு உண்மையாக என்னிடம் வருகின்ற தனிப்பட்ட நோயாளிகளுக்கு நான் ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கேன். அந்த புத்தகத்திலே இன்னென்ன நாளுக்கு இதெல்லாம் செக் பண்ணணும். அதாவது அவர் வந்தால் 40 வயசு வந்தால் 40 வயசு 3 மாசத்துல இது செக் பண்ணணும், 40 வயசு 6 மாசத்துல இது செக் பண்ணலாம், எல்லாம் எழுதி விழா வாரியாக டேட்டுகள் போட்டு கொடுத்திருப்பேன். அதன் காரணம் யாருக்கும் உங்களுக்கு தெரியும், வெரி ஹை பிஸி வேர்ல்ட், ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருந்து கடைசியில எங்கள் உடல் நலனை நாங்கள் சீராக்குவதை உங்களுக்கு தெரியும். எங்களுடைய தாயகத்திலே அண்மையிலே 2 மருத்துவ நிபுணர்களை நாங்கள் இழந்தோம். மிகவும் பிரபலியமான 2 சத்திர சிகிச்சை நிபுணர்கள், எல்லாருக்குமே வயது ஏறக்குறைய 50 வயது, மிகவும் பிரபலியமான சர்ஜன்ஸ், ஆபரேஷன் செய்கின்ற சர்ஜன். இன்னும் பெரிய கவலையாக கூட இருந்தது, ஒருவர் வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற வழியிலே நோயாளிக்கு செல்லுகின்ற பார்ப்பதற்கு வைத்தியசாலைக்குள்ளே விழுந்து அவருக்கு மாரடைப்பு நோய் ஏற்பட்டு இருந்தார்.
இன்னும் ஒருவருக்கு சுவாச பையிலே ஒரு ஃபங்கல் நிமோனியா ஏற்பட்டு ஃபங்கஸ் மூலம் ஏற்படுகின்ற நிமோனியாவின் தாக்கம் காரணமாக அவர் இறந்தார். இதற்கு முக்கிய காரணம் என்ன? 40 வயசுக்கு மேற்பட்ட அனைவரையும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களை உடலை நாங்கள் கவனிப்பதில்லை. அதே நேரத்தில் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு எக்ஸ்கியூஸையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னவென்றால், எங்களுக்கு அந்த இடத்துக்கு போனால் கூட காசு, இந்த இடத்துக்கு போனால் லாபகரம் என்று சொல்லிக்கொண்டு கடைசியிலே எங்களுடைய உயிர் தான் இழக்கப்படுகிறது. அண்மையில 2 உயிர்களை மிகவும் ஒரு பெருமதி மிக்க உயிர்களை நாங்கள் எங்களுடைய தாயத்தில் இழந்திருக்கின்றோம். என்றபடியினாலே முக்கியமானது என்ன நடந்தாலும் ஒவ்வொரு 3 மாசத்துக்கு வரைக்கும் நாங்கள் லிப்பிட் ப்ரொஃபைல் எனப்படுகிற கொழுப்பை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். முக்கியமாக அதை செய்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் சந்தேகங்கள் இருந்தவங்களுக்கு இந்த தைராக்சின், ரத்தத்தில் இருக்கின்ற தைராக்சின் என்ற ஹோமோனின் அளவு குறையும். அதற்காக தைராய்டு ப்ரொஃபைல் என்று சொல்லப்படுகிறது. T3, T4, TSH 3 மாசத்துக்கு ஒரு முறை சோதித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பெண்கள், உங்கள் முக்கியமாக பெண்கள் இதை கேட்டுக்கோட்பில் அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறை இந்த மெமோகிராம் என்று சொல்லப்படுகிற மார்பக பரிசோதனை மறக்காமல் செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, பெப் சீனியர் என்று சொல்லுவோம், இந்த பெப் சீனியரை செய்து பார்க்க வேண்டும். எனவே என்ன வைத்தியசாலைகள் மேலே பிழைகளை போடாமல் எங்களை நாங்கள் ஒழுங்காக பரிசோதித்து பார்ப்பதன் மூலம் ஒரு காலத்தில் இந்த நோய்கள் ஏற்பட்டு நாங்கள் பேரலைஸ்டா போகலாம். பேரலைஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், பாரிசவாதம், நடக்க இல்லாம போகலாம். சில பேருக்கு கண் தெரியாம போறது, கை கால் வழங்காம போறது. அப்படி ஒரு கட்டிலே நாங்கள் இருக்க போனால் எங்களுடைய வீட்டில் இருக்கிற குடும்பத்தாருக்கு ஒரு பாரமாக நாங்கள் அமைய போறோம். இவை எல்லாவற்றையும் தவிர்ப்பதற்காக எங்களை ஒழுங்கான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். அது 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிக மிக அவசியமானது. உங்களுடைய அனுபவத்தில் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த 40 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தெங்கு சம்பந்தப்பட்ட விடயம், இது ஆண்களுக்கு கூட வருகின்றதா, பெண்களுக்கு கூட வருகின்றதா, இல்லாட்டி அது ஆண் பெண் என்ற பேதம் அற்று எல்லோருக்கும் சமநிலையாக இதன் பாதிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றதா? அதாவது ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. உங்களுக்கு தெரியும், டெங்கு எனப்படுகிறது ஈடிஸ் இஜிப்டி எனப்படுகிற நுளம்பினுடைய பெண் நுளம்பின் காரணமாகத்தான் இது எங்களுக்கு பரவுகிறது. எனவே ஆண் பெண் என்ற ஒரு வேறுபாடும் இந்த இடத்திலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் இதில் என்ன நடைபெறும் என்றால், எங்கட பகுதிகளிலே கூடுதலாக பெண்கள் வீடுகளில் இருப்பார்கள், ஆண்கள் தான் கூடுதலாக வேலைக்கோ மற்ற இடங்களுக்கோ செல்பவர்களாக இருக்கிறார்கள். என்றபடியினாலே ஆண்கள் இந்த நுளம்புடன் தொடர்பினை எக்ஸ்போஸ் பண்றதுன்னு சொல்லுவோம், நுளம்பிடம் தொடர்பு கொள்ளுகின்ற அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது எங்களுடைய நாடுகளில். மற்ற நாடுகளை நாங்கள் இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆண்களும் பெண்களும் சரிசமமாகத்தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்கள் நாட்டிலே ஆண்கள் கூடுதலாக வெளியிலே செல்வார்கள், வேலைத்தலங்களுக்கு செல்வார்கள் அல்லது மைதானங்களுக்கு செல்வார்கள் கூடுதலாக. எனவே அந்தந்த பகுதிகளிலே இந்த நுளம்பு தாக்கத்தின் அளவு கூடுதலாக இருக்கிறபடியாலே எங்கள் நாட்டை பொறுத்தவரை ஆண்கள் கூடுதலாக பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற நாடுகளிலே அப்படி ஒரு வித்தியாசத்தை எங்களாலே காண முடியாது. நீங்கள் தைரோஸ் சம்பந்தமாக தொட்டு சென்றீர்கள். இந்த தைரோஸ் 2 விதமானது இருக்கின்றது என்று இங்கே ஜெர்மனியிலும் அல்லது உலக நாடுகளில் கூறப்படுகின்றது. ஒரு விதமான தைரோஸ் உடலை மெலிய பண்ணும், இன்னொன்று உடல்நிலையை பெருக்கும் என்ற ஒரு அம்சத்தை காணப்படுகின்றது. இந்த தைரோஸினால் ஏற்படுகின்ற பிரச்சனையால் சிலருக்கு கழுத்துக்குள்ளே அதை வெட்டி தொண்டையில் அதை எடுக்கின்றார்கள் என்றதும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நீங்கள் தந்தீர்கள். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஆனால் இது பெரிய ஒரு விளக்கம் தேவைப்படும். இந்த தைராய்டு எனப்படுகிறது எங்களோட களத்திலே இருக்கின்ற தைராய்டு கிளாண்ட் என்று சொல்லப்படுகிற தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பியினாலே எங்களுக்கு சுரக்கப்படுகின்ற ஹோமோனுக்கு பேர் தைராக்சின் எனப்படுகிற ஒரு ஹோமோன். இந்த ஹோமோன் என்றால் என்ன என்று சொன்னால், இந்த ஹோமோன்களை ஒரு இடத்திலே இருந்து ஒரு இடத்திலே சுரக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஹோமோன் வேலை செய்கிற இடம் வேறொரு இடமாக இருக்கும். உடலிலே இரத்தத்தின் மூலம் அதுகள் ஹோமோன்கள் செய்வதற்கு கான் கிடையாது, ஒரு பாதை கிடையாது. இரத்தத்திலே கலந்துதான் இந்த ஹோமோன்கள் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. எனவே இந்த தைராக்சின் ஹோமோனானது எங்களுடைய உடலை ஒரு சமநிலையிலே பேணுவதற்கு அவசியமான ஒரு ஹோமோனாக இருக்கிறது. மூளை வளர்ச்சிக்கு அமையும் எல்லாத்துக்குமே அவசியம். எனவே முக்கியமாக இந்த தைராக்சின் ஹோமோன் இரத்தத்திலே குறைந்தால்
பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். அதே நேரத்திலே கூடினால் இறப்பு ஏற்படும். எவ்வாறு ஒரு வாகனத்திலே ஒரு ஆக்சலரேட்டர்னு சொல்லுவோம், இந்த வேகத்தை கூட்டுகின்ற அளவு, வேகத்தை ஒரு அளவுக்கு மேல கூட்டினால் சில நேரத்தில் இன்ஜின் வெடித்து விடும். அதே போலதான் இரத்தத்திலே தைராக்சின் அளவு கூடினால் இருதயம் வேகமாக வேலை செய்து அதன் மூலமாக இருதயம் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இரண்டுக்கும் நடுவிலே தான் நாங்கள் செல்ல வேண்டும். எனவே இந்த தைராக்சின் ஹோமோன் மிகவும் முக்கியமானது. இந்த தைராக்சின் ஹோமோன் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே பல பேருக்கு இதனுடைய பிரச்சனை இருக்கின்றது. என்றபடியினாலே தான் நாங்கள் சொல்லுவோம், குறைந்தது 40 வயசுக்கு மேலே 3 மாசத்துக்கு ஒரு முறை இந்த T3, T4, TSH எனப்படுகிற இரத்த பரிசோதனை இருக்கின்றது. இதை கட்டாயமாக செய்து அந்த சோதனையை நீங்கள் மருத்துவரிடம் காட்ட வேண்டும். நீங்கள் சொன்னது போல 2 வகையான தைராய்டு பிரச்சனை இருக்கின்றது. ஒன்று, தைராக்சின் இரத்தத்திலே கூடுதலாக இருப்பது, அதை நாங்கள் ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்லுவோம். இன்னொரு நிலைமை, இரத்தத்திலே இந்த தைராக்சினுடைய அளவு குறைவாக இருப்பது, இதை நாங்கள் ஹைப்போ தைராய்டிசம் என்று சொல்லுவோம். 2 நிலைமைகளுமே எங்களுடைய உயிருக்கு பாரதூரமான பிரச்சனை ஏற்படுத்தும். இந்த இரத்தத்திலே தைராக்சின் குறைகின்ற போது என்ன நடைபெறும் என்றால், எங்களுடைய இரத்தத்திலே தண்ணீரினுடைய தேக்கம், எங்களுடைய இரத்தத்தில் இருக்கிற டிஷ்யூஸ் என்று சொல்லப்படுகிற இழையங்களிலே நீர் தேங்கி உடல் பருமன் அடைந்து நீர் பருமனுடைய ஒரு உடலாக மாறும். என்றபடியாலே நாங்கள் உடலிலே பெருக்கம் ஏற்படும். அதே நேரத்தில் இவர்களுக்கு இருதய துடிப்பினுடைய வேகம் குறைவடையும். அதே நேரத்தில் தைராக்சின் இல்லாதபடினாலே இவர்களை குளிர்காலங்களிலே குளிரை இவர்களாக தாங்க முடியாது. என்றபடினால் இவர்கள் என்ன செய்வார்கள், நல்லாக வின்டர் டைம் குளிர்காலத்திலே இவர்கள் போய் இந்த பேர்னரு கிட்டையோ அடுப்புக்கு கிட்டையோ அல்லது ஏதாவது ஃபயர் அதாவது இருக்கின்ற இடத்துல நெருப்பு இருக்கிற இடத்திலே போய் இருத்திக் கொள்வார்கள். அதே நேரத்தில் இவர்களுக்கு டாய்லெட் போக முடியாத மலச்சிக்கல், கன்ஸ்டிபேஷன் என்று சொல்லுவோம், மலச்சிக்கல் ஏற்படும். அதே நேரத்திலே பெண்களுக்கு மாதவிடாய் மாதத்துக்கு ஒரு தரம் இல்லை, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை அல்லது 4 மாசத்துக்கு ஒரு முறை போனாலும் 1-2 நாள் தான் அந்த இரத்தம் படுவதை காண முடியும். இவையெல்லாம் இரத்தத்திலே தைராக்சின் குறைவதனாலே ஏற்படுகிற பிரச்சனை. கூடுகின்ற போது இருதயம் வேகமாக துடிக்கும். வேகமாக துடிக்கின்ற போது அந்த இருதயத்திலே ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் எனப்படுகிற மிகவும் பாரதூரமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருதயம் சடுதியாக நின்று எங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் அல்லது இறப்பு ஏற்படும். அதே நேரத்திலே உடலிலே வெப்பம், உஷ்ணம் கூடுதலாக உருவாக்கப்பட்டு இவர்கள் வெப்பத்தை தாங்க முடியாது. எனவே சமர் காலங்களில் இவர்களாலே வெப்பத்தை தாங்க முடியாது, ஒரே அங்கும் இங்கு தெரிவார்கள், ஐயோ சூடு 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 தாங்க முடியவில்லை. எனவே இப்படிப்பட்ட பிரச்சனை. அதே நேரத்திலே பெண்களுக்கு மாதவிடாய் காலத்திலே தைராக்சின் கூடுதலாக இருந்தால் கூடுதலான இரத்த பெருக்கு ஏற்படும். எனவே இவைதான் இந்த தைராக்சினிலே ஏற்படுகிற பிரச்சனை. முழுமையாக பார்க்க போனால் உலக நாடுகளை பொறுத்தளவில் இந்த தைராய்டின் பிரச்சனை கூடுதலாக இருக்கின்றது. இதுக்கான ஒரு மாற்று வழியான மருத்துவம் ஏதாவது இப்பொழுது இந்த அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா அல்லது இன்னும் அதற்கான மாற்று வழிகள் இன்னும் கிடைக்கவில்லையா? என்னுடைய மிக நெருங்கிய உறவினர், அவர் ஒரு கனடா நாட்டில் இருக்கிறார். எவ்வளவு மருத்துவத்திலே முன்னேறி இருந்தாலும் அவருக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருந்தது. அங்கு இருக்கின்ற வைத்தியர்கள் இந்த கழுத்தை அவர்கள் படம் பிடித்தது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று சொல்லுவோம், படம் பிடித்து பார்க்கவில்லை. கடைசியிலே அவருக்கு புற்றுநோய் வந்து இன்னும் அவர் மிகுந்த கஷ்டத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இது நடைபெற்றது கனடா நாட்டிலே, விஞ்ஞானத்திலே மருத்துவத்திலே மிகவும் முன்னோறிய நாட்டிலே. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், அதான் நான் சொல்றேன், எந்த நாட்டில் இருந்தாலும் யாரும் எந்த ஒரு நோயையும் மிஸ் பண்ணலாம், எந்த வைத்தியரும் மிஸ் பண்ணலாம், என்றபடி தவற விடலாம். என்றபடியாலே ஒவ்வொருவரும் தங்களுடைய நோயை அறிந்து கொள்வது மிக முக்கியம். எனவே இந்த நோய் ஏற்பட்டால் அதாவது கட்டாயமாக உடனடியாகவே நாங்கள் கழுத்தை நாங்கள் டிவி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்லப்படுகிற படம் பிடித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு படம் பிடித்து பார்க்கின்ற போது அந்த தைராய்டு அந்த சுரப்பியிலே தைராய்டு கிளாண்டிலே ஏதாவது மாற்றம் தெரிகின்றதா, ஏதாவது கட்டிகள் இருக்கின்றதா, ஏதாவது நிணநீர் குழியங்கள் வீங்கி இருக்கின்றதா, புற்றுநோய்க்குரிய மாறுவதற்குரிய வித்தியாசங்கள் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அண்மையிலே கூட ஒருவர் வெளிநாட்டிலே இருந்து வந்தால் கழுத்திலே கட்டி என்று சொல்லி
உண்மையாக நான் அதை படம் பிடித்து பார்த்த போது அது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தால் அந்த என்னிடம் காட்டுகின்ற போது கழுத்திலே அவருக்கு புற்றுநோய் இருப்பது என்று கண்டுபிடித்தேன். உடனடியாகவே அவருக்கு சத்திர சிகிச்சை செய்து இப்போ அதற்குரிய உங்களுக்கு ரேடியோ அயோடின் தெரப்பி என்று சொல்லப்படுகிற ஒரு சிகிச்சை முறை ஹீமோதெரப்பி இருக்கின்றது, ரேடியோ தெரப்பி இருக்கும், அதையெல்லாம் கொடுக்கப்படுகிறது. என்ன நாட்டில் இருந்தாலும் இந்த தைராக்சின் பிரச்சனை வருமாக இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய கழுத்தை ஒரு குறைஞ்சது ஒரு தரமாவது நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்ப்பது மிக மிக முக்கியம். அந்த வைத்தியர் உங்களை பார்க்கின்ற உங்களுடைய ஃபேமிலி பிசிஷியனாக இருக்கலாம், அவரும் அவளை கவனக்குறைவாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், இல்லை நீங்கள் அவருக்கு இன்சிஸ்ட் பண்ணலாம், கட்டாயமாக நான் கழுத்தை பரிசோதித்து பார்க்க போறேன்னு சொன்னால் பெரிய புற்றுநோய் விளைவுகளை உங்களாலே மிக இலவிலே கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு சிலர் ஜெர்மனியிலே அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றார்கள் இந்த தைராய்டு சம்பந்தப்பட்டது. இது அது என்ன உச்ச நிலையை அடைந்ததனால் நீங்கள் கூறுவது போல் புற்றுநோய் வருவதற்கான அறிகுறி இருக்கின்றபடியால் அப்படியான அறுவை சிகிச்சை செய்திருப்பார்களா அல்லது எப்படி இது இந்த நிலைப்பாடு? அதாவது தங்களது கலங்களை நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த இடத்துல ஏதாவது கட்டி இருக்குமாக இருந்தால் நாங்கள் FNAC என்று சொல்லப்படுகிற ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் பயோப்சி என்று சொல்லுவோம். அதாவது ஒரு ஊசியை அந்த கட்டிக்குள்ளே செலுத்தி அந்த கட்டியில இருந்த இழையங்களை டிஷ்யூவை எடுத்து அதை நாங்கள் இளையவியல் அதாவது ஹிஸ்டாலஜிக்கல் பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற போது எங்களுக்கு தெரியும் அந்த இடத்திலே இந்த புற்றுநோய் கலங்கள் உருவாகி இருக்கிறதா. புற்றுநோய் கலங்கள் உருவாகி இருந்தால் உடனடியாகவே நாங்கள் சத்திர சிகிச்சை மூலம் அந்த தைராய்டு சுரப்பை அப்படியே நாங்கள் என்ன செய்து விடுவோம், அகற்றி விடுவோம். அதற்கு மேலதிகமாக சில நேரங்களில் சில தைராய்டு கலங்கள் அங்கு இங்கு இருக்கலாம் கழுத்திலே என்றபடியால் அதற்கு மேலதிகமாக நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ரேடியோ ஆக்டிவ் அயோடின் என்று சொல்லப்படுகிற ஒரு சிகிச்சை முறை, அதாவது கரண் பிடிக்கிற என்று சொல்லுவார்கள், ரேடியோ தெரப்பி என்று சொல்லுவோம். அந்த சிகிச்சை முறையை நாங்கள் அழித்து அந்த நோயாளியினுடைய கலங்களை நாங்கள் 100% எரித்து விடுவோம். இதனால் பாதிக்கப்படக்கூடிய வயசு என்று சொல்லி ஒரு இல்லை இருக்கா தவறின் வர்றதுக்கு, இல்லாட்டிக்கு அது எந்த வயசிலும் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா? எந்த வயதிலும் ஏற்படலாம். நான் 18 வயசு பிள்ளையும் கண்டிருக்கின்றேன், 32 வயசு உடையவர்களையும் கண்டிருக்கின்றேன், 40, 50, 60 வயசு உடையவர்களையும் கண்டிருக்கிறேன். முக்கியமாக எந்த ஒருவருக்கும் வயது போக போக வயசு போக போக புற்றுநோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. ஆனால் இப்போது இளைய வயதிலையும் இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவதானம். கழுத்திலே ஒரு கட்டி தெரிகிறதா, உடனடியாகவே ஒரு வைத்தியரை கண்டு அதை ஸ்கேன் பண்ணி அதை தேவை என்றால் இந்த ஃபைன் நீடில் பயோப்சி ஆஸ்பிரேஷன் பயோப்சி என்று சொல்லப்படுகிற ஊசியை குத்தி எடுத்து அந்த இளையவலை சோதிப்பதன் மூலமாக எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். பல விடயங்களை நாங்கள் உரையாடி இருந்தாலும் இந்த மருத்துவ ரீதியான விடயங்கள் இன்னும் மேலோங்கி கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையிலே, ஆனாலும் இன்னும் பல விடயங்களுக்கான கண்டுபிடிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் பெரிய அளவுக்கான ஒரு சிறப்புகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உதாரணத்துக்கு புற்றுநோயை பற்றிய விடயங்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஜப்பானில் அறுவை சிகிச்சை மூலம், சீனாவில் என்று நினைக்கின்றேன், அறுவை சிகிச்சை மூலம் குறையப்படுகின்ற இந்த நிலையை கொடுத்து மாற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு உள்ளதென்று சொல்லியும் தகவல் வந்திருக்கின்றது. பல மருத்துவங்கள் ரீதியான விடயங்களை கண்டுபிடித்தாலும் ஆனால் இதை செயல்படுத்தும் போது பல சிக்கல்கள் இருக்கின்றது அல்லவா? நீங்கள் சொன்ன விடயத்தின்படியாக நான் சொல்லுகிறேன். சீனாவிலே ஒரு பிள்ளையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை காலம் முழுவதும் HIV எய்ட்ஸ் எனப்படுகிற நோய் வரவே வராது. நீங்க கேள்விப்பட்டீர்களோ தெரியாது. அதாவது இந்த AI என்று சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவை பாவித்து எங்களுடைய பரம்பரை அலைகளில், அதாவது ஜீன் என்று சொல்லுவோம், பரம்பரை அலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அப்படி ஒரு பையனை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல இப்போது ரஷ்யா சொல்லி இருக்கிறது, நாங்கள் புற்றுநோய்க்குரிய சிகிச்சையை நாங்கள் 100% கண்டுபிடித்திருக்கிறோம். அது உண்மை. எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அது வெளியில வருமோ தெரியாது, உண்மை. அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவை பாவித்து, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பாவித்து இந்த ஜீன் லெவல்லே, பரம்பரை அலகு லெவல்லே போய் அங்கு இருக்குகின்ற அலகுகளை ஒருவரை மாற்றி அதன் மூலமாக ஒருவர் இந்த புற்றுநோய்க்கு நிற்புடனமாக, புற்றுநோய்க்கு எதிராக இருக்கின்ற கலங்களை உருவாக்கி அதன் மூலமாக இந்த புற்றுநோயில இருந்து இந்த மனித குலத்தை பாதுகாக்கின்ற ஒரு முறை. இது மிகவும் வெற்றிகரமாக ரஷ்யாவிலே செய்யப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட இவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற போது வருகின்ற பிரச்சனையை நாங்கள் எந்த நேரத்திலும் முகம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும்.
உண்மை உண்மை. தொழில் ரீதியாகவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளால் சில விடயங்கள் ஒரு சாதகமான விடயங்களாக பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது ரொபோட்டா மூலம் ஆப்ரேஷன் செய்கின்ற விடயங்கள் என்பது அது நுண்ணிய பகுதியில் அந்த அறுவை சிகிச்சைக்கான விடயங்கள் செய்கின்றது சாத்தியக்கூறாகின்றது என்று சொல்லி மருத்துவர்களால் அது செயலாற்றப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலைப்பாடு தாயகத்தில் வந்துவிட்டதா? மற்ற மூன்றாம் உலக நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற போது மற்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளை ஒப்பிடும் போது நாங்கள் ஒரு உன்னத நிலையில் இருக்கின்றோம். உதாரணமாக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய ஆயுட்காலம், இலங்கையை பொறுத்த மட்டிலே பெண்களுடைய ஆயுட்காலம் 80ஆகவும் ஆண்களுடைய ஆயுட்காலம் 78ஆகவும் இருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய ஆயுட்காலத்துக்கு மிக நெருங்கிய அளவிலே நாங்கள் இருக்கிறோம். பெண்கள் 78-80 வயசு மட்டும் இருக்கிறார்கள் இலங்கையிலே, ஆண்கள் 78 வயசு மட்டும் இருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவினுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சிக்கு நாங்கள் சமனாக இருக்கிறோம் என்றபடியினால எங்களுடைய நாட்டில் இலங்கையை பொறுத்தமட்டிலே மிகவும் உன்னதமான நிலைமையில் தான் இன்னும் எங்களுடைய மருத்துவ நிலைமை இருக்கின்றது. மற்ற WHO சொல்லப்படுகிற உலக சுகாதார ஸ்தாபனம் கூட எங்களைத்தான் மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக காட்டிக்கொண்டிருக்கிறது. இன்னும் அதே நிலைமையில தான் நாங்கள் இருக்கின்றோம். நவீன சிகிச்சை நீங்க சொன்னது போல இந்த இயந்திரம் ரோபோட் மூலமாக செய்கின்ற சத்திர சிகிச்சைகள் இன்னும் அறிமுகப்படுத்தப்படாவிட்டாலும் கூட மற்ற நாடுகளுடன், மற்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற அளவுக்கு எங்களுடைய சுகாதார நிலைமை உன்னதமாகத்தான் இருக்கின்றது. நல்லது. உங்களுடைய வேலை பழுக்கள் மத்தியிலும் நீங்கள் இந்த மருத்துவ நாம நிகழ்விலே உங்களுடைய ஆழமையான விடயங்களை 35 வருடங்களுக்கு மேல் உங்களுடைய இந்த பணியின் சிறப்போடு இப்படியான ஆலோசனைகளை எங்களுடைய மக்களுக்கு இந்த மருத்துவ நேரத்தில் வழங்கிவிட்டு நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அத்தோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டோம். மீண்டும் ஒரு மருத்துவர் நாம் நிகழ்வில் இணைந்து கொள்வோம். நன்றி. எங்களுடைய தாயக உறவுகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவ நாமம் நிகழ்வுக்கான அரசுனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவ நாம நிகழ்வுக்கான அரசுனை வழங்கியவர்களோடு தாயகத்திலிருந்து மருத்துவர் கிரிசாந்த் வேதநாயகம் அவர்கள் கலந்து இந்த மருத்துவ நாம நிகழ்விலே சிறப்பித்திருந்தார். அவருக்கு நன்றிகள் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68-623 ஹாஃப் ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 004913099103. கை தொலைபேசி 004162205164. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.